ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சோனி தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ரெட் ஸ்கை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2001 ஈராக்ல ரெண்டு அமெரிக்கன் பைலட்ஸ் ஆன புச் டாம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு கெமிக்கல் பிளான்ட் மேல தாக்குதல் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வருது. இவங்க அந்த ஆர்டரை ஃபாலோ பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு அத்தன்டிக்கான ஒரு ஆர்டர் இல்ல அப்படின்றது தெரிய வருது. இதனால இவங்க ரெண்டு பேரும் சர்வீஸ்ல இருந்து எந்த ஒரு சலுகையும் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்ணப்படுறாங்க. அப்போ ஒரு சீக்ரெட் டிவைஸ் ஆன ரெயின் மேக்கர் அப்படின்ற ஒரு கெமிக்கல் டிவைஸும் திருடப்படுது. 7 வருஷத்துக்கு அப்புறமா கிரேக் பாத்தீங்கன்னா டாப் கன் மாதிரியான படங்களுக்கு பிரைவேட் பைலட் டீம் அரேஞ்ச் பண்றது செய்யறாரு. டாம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாரு. ரெயின்மேக்கர் அப்படின்ற அந்த கெமிக்கல் டிவைஸை வச்சு ஒரு பேரழிவு நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நேவி இன்டெலிஜென்ஸ்க்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த கலங்கத்தை துடைக்கிறதுக்காக அந்த ரெயின்மேக்கர் டிவைஸை எப்படியாவது நீங்க ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிஷின் இவங்களுக்கு தரப்படுது. அந்த மிஷினை எடுத்து இவங்க வெற்றிகரமா முடிச்சு இவங்களோட பேரை வந்து கிளியர் பண்ணாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல இருக்கிற அந்த காம்பேட் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. தமிழ் டப்பிங் நீட் லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல கோட் விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா பழசு தான். ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பெட்டரான ஒரு படமாவே வந்திருக்கும். சிஜி ஒர்க் எல்லாமே இது சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியும். படத்துடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது தெரியற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ரெட் ஸ்கை படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.